Dear students, welcome to our channel Online Class with Emma. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா TN Class 12 Physics Refresher Course Module Answers Chapter 11 Chapter 12 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So Chapter 11 Gravitation. So in the chapter la assignment answers. First one, state Kepler's 3 laws. Kepler's 3 laws. Second one, the state Newton's universal law of gravitation. Third one, the define the gravitational field, give its units. So first one, the state Kepler's 3 law. So answer inga irukku Kepler's law of planetary motion, law of orbits அதை define பண்ணனும். So elliptical orbit with the sun at the one of the foci, law of area, next law of period. Okay, இந்த definitions எழுதிட்டு அதுக்கப்புறம் இதோட யூனிட் இந்த law of period வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற யூனிட். ஸோ இதுதான் வந்து Kepler's law of planetary motion. Kepler's law of planetary motion. ஆன்சர் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், யூனிவர்சல் law of gravitation பற்றி கொடுத்துருக்கதால. So second one, Newton's law of gravitation states that the particle of mass m1 attracts any other particle of mass m2 in the universe. So இதுதான் வந்து answer for second one. Next third one, gravitational field intensity and state its unit. So the answer starts from here to here. The gravitational field intensity is defined as a gravitational force experienced by unit mass placed at the point. E1 vector is equal to F21 vector by M2. Unit is Newton per kilogram. So we have completed the answers for 11th chapter. Now 12th chapter. 12th chapter, properties of matter. So student activity கொடுத்திருக்காங்க. A solid sphere has radius of 1.5 cm. ஒரு solid sphereக்கு radius வந்து 1.5 cm இருக்குதா. அதுக்கப்புறம் mass வந்து and mass of 0.038 kg இருக்குது. ஸோ நம்மள என்ன calculate பண்ண சொல்கிறாங்கன்னா specific gravity or relative density. Specific gravity or relative density ஒன்று தான். So specific gravity or relative density of the sphere. So volume of the sphereக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 4/3 pi r cube. ஸோ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 1. இந்த வேல்யூஸ் பைக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டு ரேடியஸ் 1.5ல ஸோ 1.5 இன்ட்டு கியூப் கொடுத்தோன்னா நம்ம அதை மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ஆன்சர் வரும் 1.413 இன்ட்டு 10⁻⁻5 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு டென்சிட்டி. இந்த வால்யூமும் டென்சிட்டியும் கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வரும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃபார்முலா வந்து இது ஃபார்முலாவில் இதுக்கு வந்து ஒரு டிஜிட் தள்ளி முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், அதுதான் இது. ஸோ டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் வந்து கொஷனில் கொடுத்துருந்தாங்க 0.038. நெக்ஸ்ட் வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் 1.413 இன்ட்டு 10⁻⁻5 மீட்டர் 10⁻⁻5. ஸோ இந்த வால்யூம் வந்து இந்த வால்யூம் இந்த பிளேஸ் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஸோ இது பண்ணோன்னா சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2690 kg மீட்டர் மைனஸ் கியூப்னு வரும். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 3 டிஜிட் இங்கே -3 இருக்குல்ல, மீட்டர் பவர் -3. ஸோ -3ன்னு இங்கே பாயிண்ட் இருக்குன்னா இந்த பாயிண்ட் இங்கே 1 2 3 இந்த பாயிண்ட் வந்து இங்கே வரும். ஸோ 2.69. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு 2.69. இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, இந்த மாதிரி யூனிட் வந்து அதுக்கு கிடையாது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் பார்ட். So a metallic cube of side 100 cm is subjected to a uniform force acting normal to the whole surface of the cube. The pressure is 10⁻6 Pascal. If the volume changes by 1.5 into 10⁻⁻5 meter cube, calculate the bulk modulus of the material. First என்ன கொடுத்திருக்காங்க, வால்யூம்
டெல்டா வி கொடுத்துருக்காங்க. என்ன வால்யூம் சேஞ்சஸ். ஸோ டெல்டா வி தானே வால்யூம் சேஞ்சஸ்னுவாங்க. ஸோ 1.5 இன்ட்டு 10⁻⁵. நெக்ஸ்ட் பி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க 10⁶ பாஸ்கல். நெக்ஸ்ட் a metallic cube of side volume. இது நார்மல் வால்யூம் 1 மீட்டர் per cube. அது 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் per cube. நெக்ஸ்ட் பல்க் மாடுலஸ்க்கு இது ஃபார்முலா வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின். நார்மல் ஸ்ட்ரெஸ் அதை ப்ரெஷர் வந்து 10⁶. அதுதான் பிக்கு பதிலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட்டு டெல் வி பை வி வால்யூம் ஸ்ட்ரெயினில். ஸோ டெல் பி பை வி. ஸோ விக்கு வந்து நம்மளுக்கு 1ன்னு தெரியும். டெல் வி வால்யூம் சேஞ்சஸ் வந்து 1.5 இன்ட்டு 10⁻⁵. ஸோ 1.5 இன்ட்டு 10⁻⁵ பை வின்றதுனால வி வந்து 1 தான். ஸோ டிவைட் பை 1 போட்டாலும் போடலனாலும் 1 தான். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் வந்து 0.667 இன்ட்டு 10⁻11 வரும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இங்கே வச்சோம். இந்த பாயிண்ட் இந்த சைடு கொண்டு வந்தோன்னே இங்கே வந்து 10 ஆகிடும். ஒரு டிஜிட் மைனஸ் ஆகிடும். ஸோ 6.67 இன்ட்டு 10⁻10 Newton per meter cube. So we have completed the answers for physics chapter 11 and chapter 12. If you are seeing this channel for first time, don't forget to subscribe our channel. Thank you.